Hello viewers, welcome to AAVA Lifestyle Anushya's cooking channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹெல்தியா ஹாப்பியா இருங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எலுமிச்சை சாதம், அது கூட உருளைக்கிழங்கு வறுவல். இது நான் என்னோட வீட்டில் குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்க்கு எப்படி செஞ்சு கொடுப்பனோ அந்த செய்முறை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன, இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன், அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன், 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கங்க. அது ஃப்ரை ஆனதும் ஒரு 5 காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கிறேன். சிலர் பச்சை மிளகா சேர்த்துக்குவாங்க, நான் காஞ்ச மிளகா தான் சேர்த்துக்குவேன். ஒரு கையளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். 3/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் கொஞ்சம் அதிகமாக தான் நான் சேர்த்துக்கிறேன், ஏன்னா எலுமிச்சை சாதம் நல்ல எல்லோ கலரில் வரணும். இப்போ ஃப்ளேமை சிம்மிலேயே வச்சு நாம் இதை ஃப்ரை பண்ணிக்கணும். அந்த மஞ்சள் தூள் கருகக்கூடாது, அதே நேரத்தில் அதோட பச்சை வாசனையும் போகணும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு, நாம் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி இதை எடுத்து கொஞ்சமாக ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா நாம் எடுத்து வச்சிருக்க அந்த லெமன் ஜூஸை சேர்த்துக்கலாம். நான் எடுத்து வச்சிருக்க ரைஸுக்கு தேவையான அளவு நான் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கடலைப்பருப்பு நல்லா ஃப்ரை ஆகிருக்கணும். அப்போ தான் நாம் அந்த எலுமிச்சை சாதம் ரெடி பண்ணும்போது இடையில அந்த கடலைப்பருப்பு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ எலுமிச்சை சாதம் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான கலவை ரெடி பண்ணிட்டோம். இப்போ நாம் சாதத்தில் இதை சேர்த்து கிளறிக்கலாம். நான் சாதம் ஆல்ரெடி வடித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி இருக்கணும் சாதம், நல்லா உதிரி உதிரியாக நாம் வடித்து வச்சுக்கணும். இப்போ அதில் நாம் இந்த கலந்து வச்சுருக்க அந்த எலுமிச்சை சாறை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பார்த்து கவனமாக மிக்ஸ் பண்ணணும், சாதம் உடையக்கூடாது. அதே நேரத்தில் எல்லா சாதத்துலேயும் ஈவனாக கோட் ஆகணும். ரொம்ப சிம்பிள் தான், எல்லோரும் நார்மலாக வீட்டில் செய்கிறது தான். இருந்தாலும் நான் எந்த மாதிரி லெமன் ரைஸ் பண்ணுறேங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளோட லெமன் சாதம் ரெடி ஆயிடுச்சு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வர்ற பொட்டேட்டோ ஃப்ரை தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் அதை வாட்ச் பண்ணுங்கள். இப்போ லெமன் ரைஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்ல எல்லோ கலரில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லெமன் ரைஸ் உதிரி உதிரியாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது தான் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். காலையில் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு நீங்கள் டிஃபன் பாக்ஸுக்கு ஈஸியாகவே செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ இந்த லெமன் ரைஸ் கூட காம்போவாக ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி பண்ண போகிறேன், அதாவது உருளைக்கிழங்கு வறுவல். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக 500 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு அதோட தோலையெல்லாம் நல்லா பீல் பண்ணிக்கலாம். அதோட ஸ்கின்னை எல்லாம் எடுத்துக்கலாம். ஸ்கின்னை எடுத்த அப்புறம் இந்த உருளைக்கிழங்கை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கணும். நல்ல தின் ஸ்லைஸாக எடுக்கணும். அதே மாதிரியே எல்லா உருளைக்கிழங்கையும் நான் கட் பண்ணி தண்ணியில் போட்டேன். ஏன் தண்ணியில் போடுறோன்னா அப்போ தான் அந்த உருளைக்கிழங்கோட கலர் சேஞ்ச் ஆகாது. இந்த மாதிரியே ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இந்த வறுவல் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு கேஸ்ட் அயர்ன் ஸ்கில்லட் வச்சுருக்கேன். அது சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆனதும் நாம் கட் பண்ணி வச்சுருந்த அந்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆயில் எல்லா உருளைக்கிழங்குலையும் கோட்டார மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு வறுவலுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மிளகு தூள் 1/2 டீஸ்பூன், பெருஞ்சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன்,
உப்பு தேவையான அளவு. இப்போ இந்த மசாலாவையும் அந்த உருளைக்கிழங்கு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த ஆயில்லையே இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் மிக்ஸ் பண்ணி விடணும். ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ ஓரளவு எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. மசாலாவோட பச்சை வாசனையும் ஓரளவு போயிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கருவேப்பிலை சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் நாம் அதை சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு குக் ஆகிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 2 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை நாம் அதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் அந்த உருளைக்கிழங்கு ஈவனாக வேகும். இப்போ ஒரு 7லிருந்து 8 பல்லு பூண்டு நல்லா இடித்து சேர்த்துக்கலாம். பூண்டு எதுக்காக கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறோன்னா, நார்மலாகவே உருளைக்கிழங்கு சாப்பிட்டா வாயு ப்ராப்ளம் வரும். அதுக்காக தான் பூண்டு நாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறோம். அப்படி சேர்த்துக்கும் போது நமக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்காது. 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பூண்டும் சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆல்மோஸ்ட் உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. அந்த மசாலாலாம் அந்த உருளைக்கிழங்கு கூட நல்லா கோட் ஆகிருக்கு. இந்த லெமன் ரைஸ் கூட இது வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நாம் விட்ட தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகி அந்த உருளைக்கிழங்கும் நல்லா குக் ஆயிடுச்சு. அதே சமயத்தில் அந்த மசாலாவும் அந்த உருளைக்கிழங்கு கூட நல்லா கோட் ஆகி அழகாக வந்துருச்சு. அந்த உருளைக்கிழங்கு உடையாமலும் பார்த்துக்கணும். நாம் கிளறும்போது அதை பார்த்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். எம்மியான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. லெமன் ரைஸ் கூட இது வச்சு சாப்பிடும்போது ரொம்ப எம்மியாக இருக்கும். நார்மலாக எல்லோரும் பண்ணுற உருளைக்கிழங்கு வறுவலை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த உருளைக்கிழங்கு வறுவலை நான் உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். காலையில் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் இதை ரெடி பண்ணி கொடுக்கலாம். லெமன் ரைஸ் வித் பொட்டேட்டோ ஃப்ரை இதை நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ரெண்டையும் ஒரே பிளேட்டில் வச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். லெமன் ரைஸ் எப்படி இருக்குது பாருங்கள், எல்லோ கலரில் சூப்பராக. அதே சமயத்தில் உருளைக்கிழங்கு வறுவல் ரெட் கலரில் அப்படியே சூப்பராக இருக்குது. இந்த ரெண்டையும் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். இது நார்மலாக எல்லாரும் செய்கிற ரெசிபி தான். ஆனால் நான் என்னோட குழந்தைங்களுக்கு எப்படி லஞ்ச் பாக்ஸுக்கு லெமன் ரைஸ் வித் பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி பண்ணி கொடுக்குறேங்கிறத இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக என்னோடய சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆல்ரெடி நான் புளியோதரை போட்டிருக்கேன், புலாவும் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் அதையும் செக் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.